ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. முயற்சி ஒருபோதும் தோல்வி அடையாது. நடுவில் நின்ற மனிதன்தான் தோல்வி அடைவான். அது மாதிரி தொடர்ந்து போராடி டிஎன்பிஎஸ்சி இந்த இலக்கை நம்ம அடைஞ்சே தீருவோம். அதற்கான முதல் படியாக இந்த வீடியோ. இந்திய அரசியல் அமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம்ன்ற டாப்பிக்கிலிருந்து 20 கேள்விகள். இந்த 20 கேள்விகளும் 90% ஆஸ்பிரண்ட் தவறாக விடையளித்த இந்த 20 கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது இந்த 20 கேள்விகளுக்கான விடைகளுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல் கேள்வியை பார்ப்போம். முதல் கேள்வி, அசோக் மேத்தா குழு எத்தனை பரிந்துரைகளை முன்வைத்தது? ஆப்ஷன் ஏ 133, பி 135, சி 132, டி 136. விடை தெரிஞ்சவங்க கமெண்டில் கூட உங்களுடைய ஆன்சரை பதிவிருக்கலாம். விடை 132. இரண்டாவது கேள்வி, மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1990, பி 1993, சி 1992, டி 1995. விடை 1990. இந்த கேள்வி அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, நகர்பாலிகா பற்றி கூறும் சட்ட திருத்தம் எது? ஏ 74வது, பி 71வது, சி 72வது, டி 74வது. விடை 74வது. நான்காவது கேள்வி, உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தின் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் எது? ஆப்ஷன் ஏ 73, ஆப்ஷன் பி 74, ஆப்ஷன் சி 75, ஆப்ஷன் டி 72. உங்களுக்கு விடை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கூட சொல்லலாம். விடை 73வது சட்ட திருத்தம். ஐந்தாவது கேள்வி, மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் பி கடன் திட்ட அலுவலர், ஆப்ஷன் சி கூடுதல் ஆட்சியர், ஆப்ஷன் டி ஊரக தொழில் சாலை அலுவலர். விடை மாவட்ட ஆட்சியர். ஆறாவது கேள்வி, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கு வயது தகுதி என்ன? ஆப்ஷன் ஏ 21, பி 22, சி 25, டி 24. இந்த மாதிரி கேள்விகள் தான் எக்ஸாமில் அடிக்கடியாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விடை 21. ஏழாவது கேள்வி, மாநகராட்சியின் நிர்வாகத்தின் அச்சாணியாக செயல்படுபவர் யார்? இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. விடை மாநகராட்சி ஆணையர். எட்டாவது கேள்வி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஏ 1980, பி 1985, டி 1992. விடை 1980. ஒன்பதாவது கேள்வி, நகர உள்ளாட்சி அமைப்புகளின் அடித்தளமாக விளங்குவது எது? ஏ மாநகராட்சி, பி மாவட்டம், சி பேரூராட்சி, டி கிராம ஊராட்சி. இதற்கான விடை பேரூராட்சி. பத்தாவது கேள்வி, பேரூராட்சி நிர்வாகத்தினை மேற்கொள்பவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏ செயல் அலுவலர், பி மாநகராட்சி ஆணையர், சி மேயர், டி கவுன்சிலர். விடை செயல் அலுவலர். 11வது கேள்வி, 73வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தில் எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 27 பணிகள், ஆப்ஷன் பி 28 பணிகள், ஆப்ஷன் சி 29 பணிகள், ஆப்ஷன் டி 30 பணிகள். விடை 29 பணிகள். 12வது கேள்வி,
சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்த குழு எது? ஆப்ஷன் ஏ பல்வேந்தராய் மேத்தா குழு, ஆப்ஷன் பி அசோக் மேத்தா குழு, ஆப்ஷன் சி ஜிவிகே ராவ் குழு, ஆப்ஷன் டி எல்எம் சிங்வி குழு. இந்த கேள்வி கட்டாயம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இதற்கான விடை பல்வேந்தராய் மேத்தா கமிட்டி. 13வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறை பற்றி கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 11வது அட்டவணை, ஆப்ஷன் பி 12வது அட்டவணை, ஆப்ஷன் சி 13வது அட்டவணை, ஆப்ஷன் டி 14வது அட்டவணை. விடை 11வது அட்டவணை. 14வது கேள்வி. எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜிவிகே ராவ் குழு, ஆப்ஷன் பி பல்வேந்தராய் மேத்தா குழு, ஆப்ஷன் சி எல்எம் சிங்வி குழு, ஆப்ஷன் டி அசோக் மேத்தா குழு. இதற்கான விடை எல்எம் சிங்வி குழு. 15வது கேள்வி. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகளுக்கான நிர்வாகம் பற்றி கூறும் விதி எது? ஆப்ஷன் ஏ 243, ஆப்ஷன் பி 244, ஆப்ஷன் சி 242, ஆப்ஷன் டி 241. இதற்கான விடை 244. இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து கேள்விகளையுமே ரொம்ப முக்கியமான கேள்விகளை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த 20 கேள்விகளுமே உங்களுக்கு மைண்டில் அப்படியே நின்றும். கிராம சபை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஆப்ஷன் ஏ விதி 240, ஆப்ஷன் பி விதி 243 சி, ஆப்ஷன் சி விதி 243 ஏ, ஆப்ஷன் டி விதி 243 பி. இதற்கான விடை 243 ஏ. 17வது கேள்வி. பஞ்சாயத்து அமைப்பின் பதவிக்காலம் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? இது கடந்த குரூப் 1 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸில் கேட்ட கேள்வி. ஆப்ஷன் ஏ 243 இ, ஆப்ஷன் பி 243 பி, ஆப்ஷன் சி 243 ஏ, ஆப்ஷன் டி 243 டி. இதற்கான விடை 243 இ. 18வது கேள்வி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் செயல்படும் முறையை ஆய்வதற்கு இதுவரை எத்தனை வட்டமேசை மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கும். இது குரூப் 2A ப்ரிலிம்ஸில் கேட்ட கேள்வி. விடை 7 வட்டமேசை மாநாடுகள். 19வது கேள்வி. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ, பி மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் சி கவுன்சிலர், ஆப்ஷன் டி பேரூராட்சி தலைவர். இதற்கான விடை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ. 20வது கேள்வி. ஊராட்சி ஒன்றியத்தின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ, பி பேரூராட்சி தலைவர், சி மாவட்ட ஆட்சியர், டி கவுன்சிலர். இதற்கான விடை மாவட்ட ஆட்சியர். இந்த 20 கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இந்த கேள்விகளை உங்கள் 20 கேள்விகளுமே உங்களுக்கு நல்ல மைண்டில் ஏறி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அந்த வீடியோவை நான் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.